தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் வில்லனாக நடித்து அனைவரினுடைய அன்பையும் சரி, அப்பாவாக நடித்து எல்லோரினுடைய பாசத்தையும் சரி கவர்ந்தவர் தான் யார் அப்படின்னா நடிகர் பிரகாஷ்ராஜ். இப்போ அவருடைய வீட்டில் ஒரு சோகம் நடந்திருக்கு. தொடர்ந்து திரையுலகினர் எல்லோருமே நேரில் போய் அஞ்சலி செலுத்தி வராங்க. என்ன நடந்தது, யாருக்கு என்ன ஆச்சுன்றதை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி அப்படின்னு பல மொழிகளில் முத்திரை பதித்த தேசிய விருது பெற்ற நடிகர் தான் பிரகாஷ்ராஜ் அவர்கள். அவரினுடைய தாயார் ஸ்வர்ணலதா உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகி இருக்காங்க. 86 வயதான ஸ்வர்ணலதா கடந்த சில நாட்களாக வயது முதிர்வு காரணமாக பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் பெங்களூரில் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலன் இல்லாமல் அவங்க உயிர் பிரிஞ்சிருக்கு. தற்போது அவங்களுடைய உடல் பெங்களூரில் இருக்கக்கூடிய பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினருடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. பிரகாஷ்ராஜ் அவர்கள் தனது பல நேர்காணல்களில் தனது வெற்றிக்கு பின்னால் தனது தாயாரின் ஊக்கமும் அதே போல் அவங்க வளர்த்த விதமும் தான் காரணம் அப்படின்னு உருக்கமாக எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எனது தாய் தான் எனக்கு பிடித்த முதல் கலைஞர் அப்படின்னு அடிக்கடி சொல்லக்கூடிய பிரகாஷ்ராஜ் அவர்கள் பிஸியான படப்பிடிப்புகளுக்கு இடையிலையுமே தனது தாயாரோட நேரம் செலவிடுறத வழக்கமாகவே வச்சுருந்திருக்காரு. ஸ்வர்ணலதாவினுடைய மறைவு செய்தியை கேட்டு திரையுலகை சேர்ந்த பல முன்னணி நட்சத்திரங்கள் மற்றும் இயக்குநர்கள் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள், நண்பர் பிரகாஷ்ராஜினுடைய துயரத்தில் நானும் பங்கெடுக்கிறேன். அன்னை ஸ்வர்ணலதாவினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்காரு. பெங்களூரில் அவரது இல்லத்தில் நேரில் சென்று பல கன்னட மற்றும் தமிழ் நடிகர்கள் அஞ்சலி செலுத்தி வராங்க. பிரகாஷ்ராஜ் அவர்கள் சமூக மற்றும் அரசியல் செயல்பாடுகளில் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறதுனால பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு தொலைபேசி வாயிலாக ஆறுதல் சொல்லி வராங்க. பெங்களூரில் இருக்கக்கூடிய மயானத்தில் ஸ்வர்ணலதா அவர்களினுடைய இறுதி சடங்குகள் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய குடும்பத்தில் இருந்து இது தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து என்னதான் நம்ம எவ்வளவோ பெரிய வெற்றிகளை தொட்டாலும் எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்த்து வந்தாலும் கூட பொதுவாகவே நம்மளுடைய ஒரு வீக்னஸ் இல்லை நம்மளுடைய பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அதை எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய ஃபேமிலி அப்படின்றதான் அதுலேயும் நம்மளை பெற்றெடுத்தவங்க அப்படின்னா அதை சொல்லி தெரிய வேண்டியதே கிடையாது. அந்தளவுக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு வீக்னஸாகவே இருக்கும். சில நேரங்களில் நம்ம அவங்கள பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கணும், டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு பல வேலைகளுக்கு இடையிலுமே நம்ம நினைப்போம். நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்க்கும்போது தாய் தந்தையர் அப்படின்றத நம்மளால் அவ்வளவு எளிதாக பார்த்திங்கன்னா மறந்து விட முடியாது. நம்மளும் ஒரு பெற்றோராக மாறும் பொழுது தான் தெரியும் அவங்க எந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா இந்த பூமியில் வளர்த்தெடுத்திருப்பாங்க அப்படின்றது. இப்போ அப்படி தான் பிரகாஷ்ராஜ் அவர்களினுடைய உண்மையிலேயே அவருடைய அன்புக்கு அதே போல் அவருடைய பாசத்திற்காக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அதிபதியாக இருந்தவங்க. அதே போல் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நெருக்கமான உறவு, அதுலேயும் அம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க இல்லாத ஒரு விஷயத்தை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்மளுடைய சார்பாகவும் பிரகாஷ்ராஜ் அவர்களினுடைய அம்மாவினுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.